ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்ம யூனிட் 6 ரிவிஷன் நோட்ஸில் ஆங்கிலேய கால தொடக்க கால கிளர்ச்சி அந்த டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ மருது சகோதரர்கள் மற்றும் தென்னிந்திய புணர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இதோட ரிவிஷன் நோட்ஸு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய மருது என்ற வெள்ளை மருதுவின் காலம் என்ன? 1748 டு 1801. மருது சகோதரர்களின் ஊர் எது? விருதுநகர் அண்ட் நரிக்குடி. பெரிய மருதுவின் வேறு பெயர் வெள்ள மருது. அவரோட காலம் 1748 டு 1801. சின்ன மருதுவின் காலம் 1753 டு 1801. வேலு நாச்சியார் அரசு உரிமையை மீட்டெடுக்க உதவியவர்கள் யாருன்னா மருது சகோதரர்கள் தான். தமிழ்நாட்டின் வால்டேரூசே அப்படிங்கிற சிறப்பு பெயர் கொண்டவர் யாருன்னா சின்ன மருது. நெக்ஸ்ட் தென்னிந்திய புரட்சி கூட்டமைப்பு, அதை பற்றி பார்க்கலாம். கூட்டமைப்பில் ஃபஸ்ட்டு அந்த திருநெல்வேலி கூட்டமைப்பிற்கு தலைமை தங்குவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊமத்துரை. நெக்ஸ்ட்டு மதுரை ராமநாதபுர கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கியவர் மருது சகோதரர்கள். திண்டுக்கலுக்கு கோபால நாயக்கர். மலபார் கோவை கூட்டமைப்புக்கு கேரளா வர்மா. கர்நாடக கூட்டமைப்புக்கு கிருஷ்ணப்ப நாயக்கர். மராத்திய கூட்டமைப்புக்கு துண்டாக் ஜிக் வாக். அதாவது எல்லாத்தோட கூட்டமைப்புக்கும் யார் யார் இது பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஊர் பேரை வச்சே நம்மளுக்கு நேம் வந்துடும். அடுத்து தென்னிந்திய புரட்சிக்கு ஒரு திட்டமிட்டாங்க, அதை பற்றி பார்ப்போம். பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் 2வது பாளையக்காரர்கள் போர் என குறிப்பிடப்படுவது மருது சகோதரின் காலம் தான், 1800. அதில் தான் நம்மளுக்கு நிறையா போர்லாம் இதாச்சு. ஸோ அதில் பங்கேற்றவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மருது பாண்டியர்கள், அதுக்கடுத்து திண்டுக்கலின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்ப அண்ட் துண்டாஜி, இவங்க எல்லாருமே பங்கேற்றிருப்பாங்க. 1800ஆம் ஆண்டு கழகத்தில் பங்கேற்றவர்கள் எங்கு சந்தித்து கிளர்ச்சி செய்ய முடிவெடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பிளேஸ் விருப்பாட்சி. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1800 ஏப்ரல் மாதம். கோயம்புத்தூரில் எப்போது புரட்சி ஏற்பட்டதுன்னா ஜூன் 1800. கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமத்துரை, செவத்தையா எப்போது பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பினா 1801 பிப்ரவரி மாதம் அங்கேருந்து தப்பிச்சிருப்பாங்க. கமுதியில் பதுங்கியிருந்த ஊமத்துரை செவத்தையை சின்ன மருது எங்கு அழைத்து சென்றிருப்பார் பார்த்தீங்கன்னா சிறுவயல், அதாவது சின்ன மருதுவோட தலைமை இடத்துக்கு அவங்க கூட்டு போயிருப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மீண்டும் முற்றுகையிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா காலின் மெக்காலே. அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து மீண்டும் தப்பிச்சென்ற ஊமத்துரை எங்கே அடைக்கலமானான்னா சிவகங்கை மருது சகோதரரிடம் அடைக்கலம் அடைஞ்சிருப்பார். சிவகங்கையை நோக்கி படையெடுத்து சென்ற ஆங்கிலேயர்கள் கர்னல் லாக்யூ அண்ட் கர்னல் இன்னஸ். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிவிஷன் நோட்ஸு ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திருச்சி பிரகடனம். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டவர்கள் யாருன்னா மருது சகோதரர்கள் தான். அந்த பேரறிக்கை எப்போது வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1801 ஜூன். இதெல்லாம் நிறையா கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல ஜாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து நிற்பது தான் அந்த பேரறிக்கையில் உள்ள கண்டென்ட்டு. எங்கே ஒட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவர், அதுக்கடுத்து திருச்சி நவாப் கோட்டை முன் சுவர், இங்கே எல்லாமே அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் கலகக்காரர்களை தஞ்சாவூர் திருச்சியில் எப்போது தாக்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1801 மே மாதம். வருஷம்லாம் ஒரே மாதிரி வரும், மந்த்து மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோபால நாயக்கர் எங்கு நடைபெற்ற போரில் மரணம் அடைந்தார்னா வத்தலகுண்டு போர் 1801. அடுத்து கர்நாடக உடன்படிக்கை எப்போ கையெழுத்தானுச்சு 1801 ஜூலை 31. கர்நாடக உடன்படிக்கையின்படி எந்த முறை முடிவுக்கு வந்ததுன்னா பாளையக்காரர் முறை. இதோட பாளையக்காரர் முறை கண்டென்ட் நம்மளுக்கு முடிஞ்சது. ஏன்னா பாளையக்காரரில் உள்ள ஒவ்வொருத்தருமே இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அந்த முறையே நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கும். சிவகங்கை எப்போது ஆங்கிலேயர்களால் இணைத்து கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1801. மருது சகோதரர்கள் எப்போது தூக்கிலிடப்பட்டதுன்னா 1801 அக்டோபர் 24. இது ரிப்பீட்டட் கொஷின். எங்கே தூக்கிலிட்டிருப்பாங்கன்னா திருப்பத்தூர் கோட்டை. அடுத்து ஊமத்துரை செவத்தையா பிடிக்கப்பட்டு எப்போது தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்கன்னா 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில். அடுத்து மருது சகோதரின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா இன்னொரு நேம் தென்னிந்திய புரட்சி. திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது மருது பாண்டியன். இந்த கீழ்கண்டவற்றில் எது தவறான கூற்று பார்த்தீங்கன்னா 3வது தான். பிரகடனம் தேசிய சிந்தனை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை.
அது வந்து தப்பு. அடுத்து மருது பாண்டியனின் தலைமையிடம் எங்கன்னா சிறுவாயல். மருது சகோதரர்களின் பிரகடனம் டேஸ் சுவரில் ஒட்டப்பட்டதுன்னா திருச்சிக்கோட்டையில், அந்த ஸ்ரீரங்கம் கோட்டை பார்த்தோம்ல. ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டார்கள்னா மருது சகோதரர்கள் தான். தென்னிந்திய கூட்டணி ஏற்படுத்தினதும் அவங்க தான். தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர். அடுத்து மருதுபாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்ட கோட்டை வந்து திருப்பத்தூர். அதாவது கொஷினை எப்போனாலும் கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்டாலும் நம்மளுக்கு கான்செப்ட் கரெக்டாக இருந்தால் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் 4வது சிங்கம் செட்டி மட்டும் திண்டுக்கல் கூட்டமைப்பில் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு மருது சகோதரர்கள் தென்னிந்திய புரட்சி அந்த கண்டென்ட் முடியுது. அடுத்து தீரன் சின்னமலை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப். பிடிஎஃப்க்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.